ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pdiskக்கு பதிலாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ mdiskன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்படியே டிக்டோ pdisk மாதிரியே தான், ஆனால் இப்போ வந்து mdiskன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை பற்றி எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைலை வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த ஃபைலை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இன்னொரு கொஷின்ஸும் வந்து கேட்பீங்க, இதனுடைய சிபிஎம் வேல்யூ எவ்வளோ, எப்படி பே அவுட்டு, எப்படி வித்ட்ரா, அதெல்லாமே பே அவுட் செக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து லாகின் அண்ட் சைன்அப் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு இன்னும் புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பலில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுடைய க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இது mdiskல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு mdisk.me அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தேர்டாக ஒரு லிங்க் வந்து வருது, ஏடின்னு சொல்லிட்டு. அந்த லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கெட் பாட்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். கன்ஃபார்ம் இதுக்கு வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டெலகிராம் வந்து தேவை. ஸோ அந்த டெலகிராம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாட் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நம்மளே கெட் பண்ணிக்கணும். இது எப்படி கெட் பண்ணுறதுன்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பட்டன் வந்து இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்துடும், லிங்க் போட்டு இவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டட் ஸ்லாஷ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் கொடுத்திங்கன்னா இதில் நிறையா இருக்கும். இதில் mdiskன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணி சென்ட் கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து வந்துடுச்சு. இப்போ அந்த லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணி இப்போ க்ரோமில் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிமேல் தான் வந்து சைன்இன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் சைன்அப் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நியூ யூஸர், அதனால் சைன்அப் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து கொடுக்கணும். மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய எந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்களோ, அதாவது எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து வந்திருக்கும். அதுதான் உங்களுடைய mdiskனுடைய பாஸ்வேர்டு. ஸோ அதை வந்து உங்களுடைய மெயிலை வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வரல அப்படின்னா ஸ்பேமில் கூட இருக்கும், ஸ்பேம்லேயும் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பாஸ்வேர்டுன்ற இதை வந்து நான் வந்து இங்கே காப்பி வந்து பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த மெயில் ஐடியிலையும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட்லேயும் என்னுடைய இதை வந்து கொடுத்து உள்ளே வந்து போய்க்கிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இது பார்த்திங்கன்னா டேப் டு அப்லோடுன்னு சொல்லிட்டு அந்த பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடியே வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோடு வந்து பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் லிங்க்கை எப்படி வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த காப்பி பட்டன் வந்து இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு, அதை வந்து கிளிக் பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் பார்த்திங்களா, அதில் போய்ட்டு அந்த லிங்க்கை வந்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதும் உங்களுக்கான லிங்க் வந்து வந்துடும், அதாவது ஷேரபிள் லிங்க்கு. இந்த லிங்க்கை தான் நம்ம வந்து யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து டவுன்லோடோ இல்லை ப்ளே ஆன்லைனோ இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து pdiskல எப்படி நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸு எல்லாமே அப்படியே டிக்டோ அதே தான். இப்போ ப்ளே ஆன்லைனுன்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செகண்ட் மட்டும் காட்டுறேன் எப்படி வந்து ப்ளே ஆகுதுன்ட்டு. நான் இப்போ MX பிளேயர், நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், MX பிளேயர்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி அதில் தான் பார்க்கணுமா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எதில் வந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே ப்ளே ஆகுது. இப்போ டவுன்லோட் பண்ணால் நீங்கள் டவுன்லோடு வீடியோன்னு சொல்லி கிளிக் பண்ணி டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம். எல்லா ஃபார்மேட்லேயும் வந்து ரன் ஆகும், MX பிளேயரில் மட்டும்தான் கிடையாது. எவ்வளோ ஃபைல் எம்பின்ற கீழே வந்து டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய
வீடியோவை வந்து இந்த mdiskல வந்து அப்லோட் பண்ணோம் அண்ட் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து ஆன்லைனில் வாட்ச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காத ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.